சகரியா 12வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம சகரியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு 12வது அதிகாரம் பார்க்க போகிறோம். இதில் 14 வசனங்கள் இருக்குது. இந்த சகரியா 12வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் இல்லை புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தீம் என்ன, இஸ்ரவேல் எப்படி கடைசியில் தேவனால் மீட்கப்பட்டு தேவனால் எப்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கென்று வாழக்கூடிய ஒரு நகரமாக ஒரு தேசமாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்கே சகரியா சொல்லக்கூடிய ஒரு காரியம். இதை கர்த்தர் முன்னாடியே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாரு. என்ன, அவர் தெரிந்து கொண்ட இந்த தேசத்தை அவர் எப்படி ரட்சிக்கக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லக்கூடியதான். அப்போ இதுவரைக்கும் அவங்க சொல்லப்பட்ட எல்லா செய்தியுமே இந்த சகரியா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட காரியமெல்லாம் எப்படி கர்த்தர் ஒரு விடுதலையை அவங்களுக்கு கொண்டு வருவார். ஆனால் இஸ்ரவேல் தேச மக்கள் அவங்க எல்லா பக்கமும் துரத்தி அடிக்கப்பட்டு அவங்க 1948 ஒரு தேசமாக அவங்க இஸ்ரவேல் தேசங்கிற ஒரு தேசம் பிறந்தது. ஆனால் இன்றைக்கும் 1948க்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி இருக்கிறதுலே ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி, உலகத்தில் இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டிக்கு பெரிய சண்டை நடக்குதுன்னா எது? அந்த தான், வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் விதமாக அவர் வருவார், இஸ்ரவேலை மீட்பார், அவர்கள் இஸ்ரவேல் தேச மக்கள் ஜெயங்கொள்ளுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்கே சகரியா இந்த 12வது அதிகாரத்தில் அவர் சொல்லக்கூடியது. ஏன்னா அவர் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அது ஒரு நாள் வரும், அந்த நாள் அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க அரசியல் பொலிட்டிக்கல் விக்டரி மாத்திரமல்ல, ஒரு ஸ்பிரிச்சுவல் விக்டரி என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய முறையிலையும் ஒரு ஜெயங்கொண்டவர்களாக இருப்பாங்க. காரணம் என்ன? இதை சொன்னது கர்த்தர், இதை வாக்கு சொன்னது கர்த்தர். இதை அவர் தான் ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறாரு, அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ கர்த்தர் சொன்னால் அது நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். கடந்த வாரம் 11வது அதிகாரம் பார்த்தோம். சகரியா 11வது அதிகாரத்தில் எப்படி இஸ்ரவேல் தேச மக்கள் உண்மையான மெய்ப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தாங்க. அவங்கள நிராகரித்து விட்டு அவர்கள் எப்படி ஒரு பொய்யான ஒரு மெய்ப்பனை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்த்தோம். உண்மையான தீர்க்கதரிசியாகிய உண்மையான ஒரு மேசியாவாக இரட்சகராக வந்த இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து விட்டாங்க. அப்போ 11வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய நிராகரிப்பை குறித்து சொல்லக்கூடியது. இங்கே 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன, அவர் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார், அவர் எப்படி தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க போகிறார், தேசத்தை எப்படி ஒரு வெற்றியில் நடத்தப் போகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நீங்கள் சகரியா புஸ்தகம் 14 அதிகாரத்தில் முதல் 8 அதிகாரங்கள் என்ன, பழைய காலத்தில் நடந்த காரியங்கள், அவங்களுக்கு என்னென்னலாம் நடந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அடுத்து 9வது அதிகாரத்திலேருந்து 14வது அதிகாரம் அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லக்கூடியது. அதாவது சகரியா தீர்க்க தரிசனமாய் சொல்கிற காலத்தில் பார்க்கும்போது அது எதிர்காலமாக இருந்தது. அதில் 9வது அதிகாரத்திலேருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வருவார், அந்த முதலாம் வருகையில் வரும்போது அவர் எப்படி நிராகரிக்கப்படுவார், அவர் எப்படி 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்படுவார், அவர் எப்படி கழுதையின் மேலும் மரியின் மேலும் பவனி வருவார் என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாட்டு காரியங்களை பூரா சொல்லக்கூடியதாக ஒரு தீர்க்க தரிசனமாக அது சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே 12வது அதிகாரத்திலேருந்து 14வது அதிகாரம் வரைக்கும் எதிர்காலத்தில் நம்மளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு நமக்கும் அது எதிர்காலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது 9வது அதிகாரத்திலேருந்து 14வது அதிகாரம் வரைக்கும் எல்லாமே சகரியா காலத்தில் சொல்லப்பட்டது, எல்லாமே எதிர்காலம். ஆனால் 9லேருந்து 11வது அதிகாரம் அவர்களுக்கு எதிர்காலமாக இருந்தது, நமக்கு கடந்த காலமாயிருச்சு. 2500 வருஷத்துக்கு அப்புறம் உட்காந்து படிக்கிற நமக்கு அது கடந்த காலமாயிருச்சு. ஆனால் 12வது அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரம் நமக்கும் அது எதிர்காலம்தான். நம்ம காலத்தில் இது நடைபெறலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை குறித்து சொல்லக்கூடியதாக. அப்போ என்னென்னா இந்த நீங்கள் சகரியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகத்தில் இங்கே பார்க்கும்போது இந்த 12வது அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரம் வரைக்கும் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வருவார், அப்போ என்ன நடைபெறும் என்று சொல்லக்கூடிய காரியங்களை தான் இங்கே சொல்லக்கூடியதை நம்ம இங்கே பார்க்குறோம்.
இதில் என்னென்னா இந்த 12வது அதிகாரத்திலேருந்து 14வது அதிகாரம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணணும்னா ஒரு 6 மாதம் பண்ணலாம். ஏன்னா அவ்வளவு காரியங்களை குறித்து சகரியா சொல்லி கொடுத்துருக்கிறார். அதாவது நீங்கள் ஏன் இந்த பழைய ஏற்பாட்டிலேருந்து சகரியாவை எடுத்து இவ்வளோ தூரம் நம்ம பிரசங்கம் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு இதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த 12வது அதிகாரத்திலேருந்து 14வது அதிகாரம் வரைக்கும் சொல்லக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வருவார், அந்த கடைசி நாள் த டே என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய நாள் என்று சொல்லக்கூடிய நாள் எப்படி வரும், அந்த நாள் வரும்போது என்னென்ன காரியங்கள் நடைபெறும் என்பதை குறித்து, அது மாத்திரமல்ல எப்படி எல்லா தேசங்களும் இஸ்ரவேலுக்கு எதிராக வரும், அப்படி எல்லா தேசங்களும் இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்போது எப்படி அவர்கள் ஒரு பெரிய யுத்தம் கொள்ளுவாங்க. அந்த யுத்தம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி அர்மகாதன் யுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தம் எப்படி நடைபெறும், அதில் எப்படி அவர்கள் எல்லோரும் ஜெயம் கொள்ளுவார்கள், எப்படி இஸ்ரவேலை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார், எப்படி அவர்களை புடமிட்டு அவர் வெளியே கொண்டு வருவார், எப்படி தேசத்துக்கு ஒரு விடுதலை உண்டாகும், எப்படி எருசலேம் மறுபடியும் எல்லா உலகத்தினுடைய சென்டர் பாயிண்டாக மாறும், எப்படி கர்த்தர் அங்கே ஒலிவ மலையில் வருவார், எப்படி மறுபடியும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும், எப்படி சாத்தான் அடக்கப்படுவான், எப்படி பாவம் ஒழிக்கப்படும், எப்படி மறுபடியும் ராஜ்யம் உண்டாகும், அந்த ராஜ்யத்தில் என்னெல்லாம் நடைபெறும் என்று சொல்லக்கூடிய காரியங்களில் 12வது அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரம் வரைக்கும் அத்தனை கருத்துக்களும் இருக்குது. அவ்வளோ காரியங்களும் தீர்க்க தரிசனமாக எப்போ நம்ம இருக்கிற காலத்திலேருந்து பார்க்கும்போதே ஒரு 2500 வருஷத்துக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. அதனால தான் அங்கே சகரியாவில் பார்க்கும்போது இந்த 12லேருந்து 14 வரை உள்ள இந்த 2-3 அதிகாரத்தில் மட்டுமே கர்த்தருடைய நாள், த டே ஆஃப் த லார்ட், த டே என்று சொல்லக்கூடிய 16 முறை வரும். இந்த 3 அதிகாரத்தில் மட்டுமே 16 முறை த டே ஆஃப் த லார்ட் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய நாள் என்று சொல்லக்கூடிய காரியம் சொல்லப்படும். அப்போ இது முழுக்க முழுக்க எதிர்காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த அதிகாரத்தை 4ஆக பிரிக்கலாம். ஒன்று எப்படின்னா, அதாவது இஸ்ரவேல் எப்படி த சீஸ் ஆஃப் இஸ்ரேல் என்று இஸ்ரவேல் எப்படி முற்றுகையிடப்படும், 2வது அது சீல்டிங் ஆஃப் இஸ்ரேல் எப்படி இஸ்ரவேல் பாதுகாக்கப்படும், 3வதாக இஸ்ரவேல் எப்படி துக்கப்படும், 4வதாக அவர்களுக்கு எப்படி ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லக்கூடியதாக. சரியா? முதலாவது இந்த 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது என்னென்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் நமக்கும் ஒரு கர்த்தர் சொன்ன திட்டம் நிச்சயமாக நிறைவேறும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. சரியா? முதல் 3 வசனங்களை பார்ப்போம். இஸ்ரவேலை குறித்து வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன், எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். ஆமென். அதாவது என்னன்னா, இங்கே சொல்லும்போது நீங்கள் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இல்லை NKJV வச்சுருந்தீங்க, இங்கிலீஷில் அந்த சீஸுங்கிற வார்த்தை இருக்கும், வேறு இதில் இருக்காது. ஒரு சில இதில் இந்த என்னென்னா முற்றுகையிடப்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ என்னென்னா, முதலாவது இந்த இஸ்ரவேல் தேச மக்களுக்கு அவங்க சொல்லும்போது என்ன, இஸ்ரவேல் தேசம் எல்லாராலும் முற்றுகையிடப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். ஏன்னா இங்கே சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நமக்கு சொன்ன மாதிரி இந்த அர்மகாதன் யுத்தம் என்று சொல்லக்கூடிய யுத்தம் வரக்கூடியதாக எல்லா தேசங்களும், பூமியில் இருக்கிற எல்லா தேசங்களும் இஸ்ரவேலுக்கு எதிராக வரும், புறஜாதியாருடைய தேசம் எல்லாம் இஸ்ரவேலுக்கு எதிராக வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் இங்கே சொல்லும்போது இது முழுக்க முழுக்க இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டதுன்னு. ஏன்னா முதலாவது வசனத்தில் என்ன, இஸ்ரவேலை குறித்த பாரம், 2வது வசனத்தில் என்ன, எருசலேம், 3வது வசனத்தில் என்ன, யூதாவினுடைய கவர்னர்ஸ், 5வது வசனம் 6வது வசனத்தில் கவர்னர்ஸ் ஆஃப் ஜூடா, 7வது வசனம் என்ன, யூதாவின் கூடாரம், 7வது வசனம் இன்னொன்று தாவீதினுடைய கூடாரம் என்று சொல்லக்கூடியதாக.
அப்போ இங்கே என்னன்னா, இது முழுக்க முழுக்க இஸ்ரவேலை குறித்தது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லும்போது என்ன, இது எருசலேமை குறித்த பாரம் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இங்கே முதல்ல சொல்லும்போதே என்ன, இது 9வது அதிகாரம் 1வது வசனம் சொன்னபோது அங்கேயும் ஒரு பாரம் என்று சொல்லக்கூடியதா. அதாவது முதலாவது என்ன, அவர்களுக்கு ஒரு துக்கம் வரக்கூடியதாக, அதாவது தன்னால் தூக்க முடியாத அளவுக்கு வரக்கூடிய ஒரு பாரம். ஏன்னா வரப்போகிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது தீர்க்கதரிசிக்கு என்ன உண்டாகிறது, ஐயோ என்னால் தூக்க முடியாத ஒரு பாரம் என்று சொல்லக்கூடிய காரியமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இது எல்லாமே எதனால வரக்கூடியது, தேவனுடைய வார்த்தையினால வரக்கூடியது. இந்த பாரம் எதனால உண்டாகுது, தேவன் சொன்ன வார்த்தையினால. ஏன்னா நீங்கள் 2வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கர்த்தர் பேசுறது நிறையா தெரியும். ஏன்னா 2வது வசனம் சொல்றாரு, நான் உருவாக்குவேன். 3வது வசனத்தில் ஐ வில் மேக். 4வது வசனம் இன் த டே, நான் அவங்களை அழிப்பேன். 6வது வசனம் அந்த நாளில் நான் அவங்கள பண்ணுவேன். இப்போ திரும்ப திரும்ப சொல்லும்போது இது என்னன்னா, கர்த்தர் செய்ய போறாரு, ஏன்னா தேவன் தான் இதை பண்றாரு என்பதை நீங்கள் இந்த வசனங்களை வாசிக்கும் போதே மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். இது யாருனால, கர்த்தரால நடக்கக்கூடிய ஒரு காரியம். காரணம் என்னன்னா, இதை வாக்கு கொடுத்தது கர்த்தர். அப்போ கர்த்தர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லும் விதமாகத்தான் இங்க என்ன சொல்றாரு, நான் இதை சொன்னேன், அதனால இந்த நிறைவேற்றம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் இதுல திரும்ப திரும்ப நான் என்று கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்ப்பீங்க. நான் பண்றேன், நான் தேசங்களை கொண்டு வர செய்வேன், நான் அவங்க மேல வெற்றி பண்ணுவேன், நான் அவங்கள அடிப்பேன், நான் அவங்களுக்கு முன்னாடி உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க பார்க்க முடியும். அதனால தான் கர்த்தருடைய காரியம் கர்த்தர் சொல்லும்போது அது என்ன, அது நிச்சயமாக நடைபெறும் என்று சொல்லக்கூடியதாக. இப்போ 1வது வசனத்தை மறுபடியும் ஒரு விஷயம் பாருங்களேன். இஸ்ரவேலை குறித்து என்ன, இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய பாரம் என்ன, அது கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் யாரு, வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி. ஏன்னா இப்ப நான் சொல்றது யாருன்னா, நான் தான் வானத்தையும் பூமியையும் மனுஷனையும் எல்லாரையும் படைச்சேன். இது எல்லாமே யாரு, ஏன் மூலமா தான் வந்தது. இப்ப நான் சொல்றேன், யார் சொல்றேன்னு சொல்லி சொன்னா, ஒருத்தர் சொல்றதுக்கு அந்த வார்த்தைக்குரிய ஒரு வெயிட் இருக்கு இல்லையா, யார் என்ன சொல்றாங்கிறத வச்சு. இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஒரு வார்த்தை சொன்னாரு, இப்போ உலகம் பூரா மார்க்கெட் ஒண்ணுமில்லாம போகுது, டக்குன்னு இறங்குது. இப்ப யார் என்ன சொல்ற, இதே நீங்க சொன்னா நான் சொன்னா நடக்குமா, நடக்காது. இப்போ ஆண்டவர் நான் சொல்ற வார்த்தையினுடைய பாரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஏன்னா நான் தான் வானத்தையும் பூமியும் படைச்சேன், மனுஷனையும் படைச்சேன், அவனுக்கு ஒரு ஜீவனையும் கொடுத்திருக்கிறேன். அதனால நான் என்ன சொல்றேன், நான் தான் ஆல்பா, நான் தான் ஒமேகா, நான் தான் ஆதி, நான் தான் அந்தம். அதனால நான் சொல்லுகிறது என்னவென்றால், என்ன, எல்லாமே என்னாலதான் உருவாக்கப்பட்டது, எல்லாமே என்னாலதான் நிக்குது. அதனால நான் சொல்ற இந்த வார்த்தையினுடைய பாரம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனம் பாருங்க. இதோ நான் எருசலேமை யாரு பண்ணுவா, நானு. இங்க பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு, எப்பா இஸ்ரவேலை குறிச்ச பாரம் நான் என்ன செய்ய போறேன், இப்ப இஸ்ரவேலை ஒரு தத்தளிக்கிற பாரமாக நான் என்ன பண்ண போறேன், எல்லா தேசங்களுக்கு முன்பாக என்ன பண்ண போறேன், தத்தளிப்பின் பாத்திரம் ஆக்குகிறேன். என்ன, நான் தான் பண்றேன்னு. அடுத்து 3வது வசனத்திலே பாருங்களேன், நான் தான் பண்றேன்னு சொல்லக்கூடிய அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும், யாரு, நானு. அப்ப இங்க ஆண்டவர் மறுபடியும் நான் தான் பண்ணக்கூடிய அப்படின்னு இங்க என்ன சொல்றாரு, தத்தளிப்பின் பாத்திரமாக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க எபிரேய மொழியில சாப் என்று சொல்லக்கூடிய ஒரு பதம், SAPH. இது பாத்திரம் என்று சொல்லும்போது நம்ம குடிக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த குடிக்கிற கப் என்று சொல்லக்கூடியதாக. ஆனா இங்க என்ன சொல்றாரு, இந்த பாத்திரம், இந்த கப்பு எவ்வளவு பெருசா இருக்குமா, சகல தேசமும் குடிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பாத்திரமா. ஏன்னா எல்லாரும் குடிக்கக்கூடிய அளவிற்கு வரக்கூடியதாக அவ்வளவு பெருசா நான் பார்த்து, அது என்ன பண்ணுவேன், அது என்னவா இருக்குமா, தத்தளிக்கிறதாக. எல்லாரும் என்ன, எல்லாம் ஒரு பயத்துல எல்லாமே தத்தளிக்கக்கூடிய பாத்திரமாக்குவேன். அடுத்து என்ன, எருசலேமுக்கு விரோதமாக போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். என்ன, எருசலேமை சுற்றி முற்றுகை போடக்கூடியதாக.
அதாவது எருசலேம் முன்னாடி பின்னாடி போகப்படாதபடிக்கு, அவங்க எங்கேயும் வெளியே வர முடியாதபடிக்கு எருசலேமை சுற்றிலும் முற்றுகை போடக்கூடிய ஒரு காரியத்தை நான் பண்ணுவேன். என்ன, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதபடி, அவர்கள் எதுவுமே பண்ண முடியாதபடி. அப்ப என்ன, அவங்க எல்லாம் என்ன இஸ்ரவேலை கொண்டு அடிக்க வரப்போறாங்க. எல்லா தேசங்களும் சேர்ந்து இஸ்ரவேலை அடிக்க வரப்போறாங்க. அவங்களை எல்லாம் சுற்றி என்ன ஆண்டவர் முற்றுகையிடக்கூடியதாக ஒரு காரியத்தை இங்க கொண்டு பண்றாரு. அது மாத்திரமல்ல, இவங்க எல்லாருமே என்ன, அவங்க இந்த பாத்திரத்துல குடிச்சவங்களா இருக்க போறாங்க. அந்த நாள்ல பாருங்களேன், 3வது அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமாக கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாரும் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். இப்ப என்னன்னா, இங்க தத்தளிக்கும் பாத்திரமாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன, அதாவது அவங்க எப்படி, அதாவது குடிச்சு வெறிச்சிருவாங்க இல்லையா, அந்த மாதிரி குடித்து வெறிக்கக்கூடியவங்களா, அதாவது அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாத அளவுக்கு, அவங்க எல்லாம் வரும்போது அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியாத அளவுக்கு அவங்க குடிக்கக்கூடிய அந்த பாத்திரத்துல குடிக்கக்கூடியவங்களா மாற்றி விடுவேன். அப்ப என்ன, அவங்களால ஒரு ஆர்கனைஸா ஒரு ஒழுங்கான முறையில எதுவும் செய்ய முடியாதபடி நான் மாற்றுவேன்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் எது வெறி கொண்டிருக்கிறதை கண்டு, நீங்க இதனுடைய நிறைவேற்றத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். என்ன, இந்த ரத்தத்தெல்லாம் குடிச்சு வெறி கொண்டவங்களாக, அதாவது தங்களுடைய மதி மயங்கியனவர்களாய் வெறி கொண்டவங்களா அவங்க வரக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, இவங்களை கொண்டு இப்படி ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வரக்கூடியதாக. 2வது 3வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்றாரு, சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். இது என்னன்னா, நீங்க எபிரேய மொழியில பார்க்கும்போது, அங்க உள்ளதுல பார்க்கும்போது என்னன்னா, அவங்க அந்த காலகட்டத்தில் யார் ஒரு சிறந்தவன் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு கல் தூக்கி போடணும். இப்போ நம்ம ஊரில் அந்த சங்க காலத்தை தமிழ் கலாச்சாரத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இளவட்ட கல்லுன்னு ஒரு கல் வச்சுருப்பாங்க கிராமத்தில். நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இளவட்ட கல்லை நீங்கள் ஒரே ஆளை தூக்கி உங்கள் ஷோல்டருக்கு பின்னாடி தூக்கி போட்டிங்கன்னா தான் நீங்கள் கல்யாணம் பண்ண முடியும். நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கு, நல்ல வேலை இப்போ அல்லது இல்லைண்ணே, நம்மளே தூக்க முடியல, இதில் கல்லங்கனே தூக்குறதுன்னு. அந்த காலத்தில் இதுதான். ஏன்னா ஊரில் எல்லா ஊர்லேயும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இளவட்ட கல்லுன்னு ஒரு கல் இருக்கும். அந்த கல்லை நீங்கள் தூக்கி உங்கள் ஷோல்டருக்கு பின்னாடி இப்படி போடணும். அப்போ தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுறது குவாலிஃபைடுன்னு சொல்லக்கூடியதான். இப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களை ஒரு பெரிய பாரமான கல்லாக்குவேன் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த கல் என்ன வெயிட்டு கூட கூட உங்களுக்கு கல்லோட ஒரு குறிப்பிட்ட அளவு தூக்கிட்டா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கல் வெயிட்டு கூடிக்கொண்டே இருக்கும். இப்போ என்ன மாதிரி ஒரு கல்லாக்குவேன்னா, எபிரேய மொழியில் இந்த கல் பாரமான கல்லுங்கும் போது தூக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த வெயிட் தாங்காமல் உங்களுக்கு இறங்கி ஆயிரும். அதுதான் அங்கே சொல்லக்கூடிய பதம். ஏன்னா நீங்கள் தூக்க முடியாத அளவுக்கு வெயிட்டை தூக்கின உடனே இந்த இடத்துல வயிறு இதாகி குடல் வெளியே வந்துடும் இல்லையா, அதான் இறங்கியா இல்லையா, அந்த மாதிரி ஆயிரும். அதுதான் இங்கே சொல்கிறாரு. ஏன்னா நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் உங்களால் எருசலேமை தூக்க முடியாமல் நீங்கள் என்ன, நீங்கள் தூக்க வந்தவனே தறிகெட்டு போகக்கூடியவனாக வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா அங்கே என்ன, எல்லா தேசமும் கூடி வருது இஸ்ரவேலுக்கு எதிராக. அவங்க எல்லாம் இந்த காரியங்களை இஸ்ரவேலை அழிக்கணும்னு சொல்லி வரும்போது கர்த்தர் என்ன பண்ண போறாரு, அவங்க இப்படி வரக்கூடிய மக்களை ஒன்றும் பண்ண முடியாத அளவிற்கு மாற்ற போறாருன்னு சொல்லிட்டு. நீங்கள் யோவேல் 3வது அதிகாரம் எடுத்தீங்கன்னா இதனுடைய மொத்த காரியத்தை சொல்லக்கூடியதை பார்க்க முடியும். யோவேல் 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்துல இருந்து பாருங்க. எழுப்புங்கள், கடவர்கள் பட்டயங்களாகவும் சொல்வானாக. எல்லாரும் ஏகமா வந்து கூடுங்கள், கர்த்தாவே நீங்களும் அங்க உங்களுடைய பராக்கிரமசாலி இறங்க பண்ணுவீர்களாக. நல்ல கவனிங்களே, ஜாதிகள் எழும்பி என்ன ஜெகோசாபாத் வேலி என்று சொல்லக்கூடிய யோசாபாத் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக.
யாரு? கர்த்தர் சொல்றாரு, நான் அங்க வீற்றிருப்பேன். எல்லா தேசத்துல இருந்து எல்லாரும் வந்திருப்பாங்க. அந்த யோசேபாத் பள்ளத்தாக்கு இதான் அர்மகதன் யுத்தம் நடக்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடியது. அங்க என்ன? கர்த்தர் நான் உட்கார்ந்திருப்பேன். நிரம்பி இருக்கிறது, வழிந்தோடுகிறது. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே, ஜொஹசாபாத் பள்ளத்தாக்கு என்றது இப்ப என்னவாயிருது? நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே இருக்கிறார்கள். சமீபமாய் இருக்கிறது, இருண்டு போகும், ஒளி மயங்கும், கர்ச்சித்து சத்தமிடுவார். அடைக்கலமும் என்ன? கர்த்தர் என்ன பண்ணுவார்? இஸ்ரவேல் தேச மக்களுக்கு பாதுகாப்பாகவும் அரணான கோட்டையுமாய் இருப்பார். அதிலே வாசமாய் இருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். எப்போ உங்களுக்கு தெரியும்? எல்லா தேசத்தில் இருக்கிற எல்லா சுத்தி எல்லாரும் வரும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? நான் தான் அந்த தேவன் என்று தெரியக்கூடியதாக. அப்ப என்ன? இஸ்ரவேலை சுற்றி மொத்த தேசங்களும் வரும். எல்லா தேசத்தில் இருக்க மக்களையும் கொண்டு வரக்கூடியதாக நீங்க இது மிக தெளிவாக பார்க்க முடியும். தானியேல் 2வது அதிகாரம் 7வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் எப்படி மேற்கிலிருந்து அந்த மக்கள் பூரா சேரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். முதலாவது வரக்கூடியது யாரு? மேற்கிலிருந்து வரக்கூடியது. இது யாரு? மறுபடியும் சீரமைக்கப்பட்ட ரிவைவ்டு ரோமன் ஃபெடரசியிலிருந்து வரும். அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடியவன் மறுபடியும் எங்க இருந்து வருவான்? ரோமாபுரியிலிருந்து வருவான். அவன் தான் முதலாக இது எழும்பி இஸ்ரவேலுக்கு எதிராக மேற்கிலிருந்து வரக்கூடியவனாக முதல் அர்மகாதன் யுத்தம் வருவதற்கு வாய்ப்பாக உள்ளால் யாரு? முதல்ல வரக்கூடிய அந்தி கிறிஸ்து. அவன் எங்க இருந்து வருவான்? ரோமாபுரியிலிருந்து தான் வருவான். இதைத்தான் தானியேல் 7வது அதிகாரமா இருக்கட்டும், இல்ல 2வது அதிகாரமா இருக்கட்டும், வெளிப்படுத்தின விஷயம் 17வது அதிகாரம் இதெல்லாம் சொல்லுது. சரியா? முதல்ல மேற்கிலிருந்து, அடுத்து வடக்கிலிருந்து பார்க்கும்போது எசேக்கியேல் 38வது அதிகாரம் 39வது அதிகாரம் நமக்கு தெரியும். ஹாக் மேகாக் என்று சொல்லக்கூடியதா. அது யாரு? மேஷாக் அண்ட் தூபால் சொல்லுவாங்க. இது ரெண்டு எங்க? ரஷ்யாவிலிருந்து. வடக்கிலிருந்து யார் வருவா? ரஷ்யா வரும். ரஷ்யாவும் அவங்களுடைய கூட்டம். அது மாத்திரமில்ல, ரஷ்யா கூட சேர்ந்து அரப் கண்ட்ரிகள் சேர்ந்து அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக அவங்க அரபியர்களும் இவங்களும் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு எதிராக வடக்கிலிருந்து வரக்கூடிய மக்களாக இருப்பாங்க. இப்போ இஸ்ரவேலிருந்து மேற்கிருந்து பார்த்தா இஸ்ரவேலுக்கு நேராக மேற்க ஐரோப்பா இருக்கு, வடக்கில் என்ன இருக்கு? ரஷ்யா மற்றும் அரபு கண்ட்ரிகள் இருக்கு. கீழே தெற்க யார் இருக்கா? எகிப்து மற்றும் அவங்க எல்லாம் எங்கேருந்து வருவாங்க? தானியேல் 11வது அதிகாரம் 40லிருந்து 44 வரை உள்ள வசனங்களில் பார்க்கிறோம். அது எங்கேருந்து வருவாங்க? தெற்கிலிருந்து வரக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 200 மில்லியன் சோல்ஜர்ஸ் எங்கேருந்து வரப்போகிறாங்க? சைனாவிலிருந்து. அது கிழக்கிலிருந்து. மேற்கிலிருந்து யார் வரப்போறா? ஐரோப்பா வரப்போகுது. வடக்கிலிருந்து ரஷ்யா வரப்போகுது. கீழிருந்து தெற்கிலிருந்து எகிப்து வரப்போகுது. கிழக்கிருந்து சைனா வரப்போகுது. 200 மில்லியன் சோல்ஜர்ஸ் வரப்போறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த யோசேபாத் பள்ளத்தாக்குல இவ்வளவு பேர் ஒருத்தர் இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு மொத்த ஜனங்களும் வரப்போறாங்க. இதுதான் நடக்க போகுது. இது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம பைபிள் ஸ்டடியும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் வரும்போது நம்ம பார்ப்போம். இப்போ 11வது அதிகாரத்தில் இருக்கிறோம். பின்னாடி வரும்போது நம்ம பார்ப்போம். ஏன்னா எப்படி இந்த அர்மகாதன் யுத்தம் நடக்க போது கர்த்தர் எல்லாரையும் கூட்டி அந்த இடத்துல என்ன செய்ய போறார் என்று சொல்லக்கூடியதாக வெளிப்படுத்தின விசேஷம் 14:20 பாருங்க. நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையில் அது விதிக்கப்பட்டது. 1600 ஸ்தாதி தூரத்திற்கு, 200 மைல்ஸ். 1600 ஸ்தாதினா எத்தனை? 200 மைல் தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு
என்ன குதிரை கடிவாளம் வரைக்கும் நான் என்ன கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு ரத்த ஆறு ஓட போகுது. அவ்வளவு பெரிய காரியம் அங்கே நடக்க போகிறத பார்க்குறோம். யோசேபாத் பள்ளத்தாக்கில் இது நடக்க போகுது. இது காரணம் என்ன? கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் அங்கே நியாயம் தீர்க்க போகிறார். இது இஸ்ரவேல் தேச மக்களுக்கு என்ன, இது அவங்க செய்யலை, கர்த்தர் செய்தார்னு தெரிவதற்காக இது நடக்க போகிறது. ஏன்னா இது நம்ம தெளிவாக பார்க்க முடியும். இது அவங்க என்ன பொலிட்டிக்கலாக மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய முறையிலையும் அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்க போகிறார். 118வது சங்கீதத்தில் அதை சொல்லும்போது நிறைய சங்கீதங்கள் அதை குறித்து பாடுறாங்க. அதில் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் பாருங்களேன். இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நடுவில் இருக்கிறார், என்னுடைய சத்துருக்களுடைய சரி கட்டுதலை காண்பேன், பார்க்கிலும் நலம், நலம், எல்லா தேசங்களும் என்னை வளைத்துக் கொள்ளுகிறார்கள். எப்படி? கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன், என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். எப்படி? எல்லா தேசங்களும் எங்களை சுத்திரும், ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தினால நான் ஜெயம் கொள்ளுவேன் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன? முதலாவது முற்றுகையும் கர்த்தர் கொண்டு வர்றாரு. அந்த முற்றுகையிலிருந்து ஜெயத்தையும் கர்த்தர் கொடுப்பாரு. இப்ப இந்த முற்றுகையில எப்படி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறார்? இதுதான் இந்த 12வது அதிகாரத்தில் 4லிருந்து 9 வரை உள்ள வசனங்கள். இஸ்ரவேலுக்கு எப்படி ஷீல்டிங் ஆஃப் இஸ்ரேலுங்கிறது எங்க? 4வது வசனத்தில் 9வது வசனம் வரைக்கும். 4வது வசனம் பாருங்க. அந்நாளிலே குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும். அதாவது நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இந்த குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பு அப்படின்னோடனே அது திகைச்சு போறதில்ல, அதாவது குழம்பி போகும். குதிரை என்ன செய்யுது தெரியாதபடிக்கு. இப்போ குதிரை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம குதிரையை மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த காலத்தில் குதிரை இல்லை, இப்போ வரப்போகிற நாட்களில் என்ன வரும்? டேங்கு, F-15 இல்லை F-35 இல்லை என்ன விமானமோ அந்த மாதிரி ஒரு விமானம் இது வந்தாலும் அவங்க எல்லாம் குழம்பி போகக்கூடிய அளவிற்கு என்ன இது போகிற அளவிற்கு திகைப்பையும், அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவைகளுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வர பண்ணி. என்ன? அதை ஏறி அதை ஆப்ரேட் பண்றவனுக்கு புத்தி இல்லாம போயிடும். கர்த்தர் என்ன அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை கொண்டு வர போறாரு. ஏன்னா அதுல இருந்து நடத்த போறவங்க, அந்த ஏறி வழி நடத்த போறவங்களுக்கு என்ன? புத்தி மயக்கத்தையும் வர பண்ணி, யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து எல்லா குதிரைகளுக்கும் என்ன? யாரு எதிர்த்து வந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன? குருட்டாட்டம். அதாவது அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு போகும். நீங்க இன்னைக்கு நிறைய இது பார்த்துருப்பீங்க. இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் நடந்தபோது இந்த 1961 இருக்கட்டும் இல்லை 67 வருஷமா இருக்கட்டும், எப்படி அவங்க நில பூரா கன்னி வெடிகள் வச்சாங்க. அது தேசத்தில் ஒரு பெரிய காத்தடிச்சு பூரா மண்ணு பூரா போய் கன்னி வெடி எங்கே இருக்குன்னு இஸ்ரவேல் ஈஸியாக கண்டுபிடிச்சு அவங்க அதை எடுக்கக்கூடியதாக இருந்தது. இப்படி அநேக அற்புதங்களை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் என்ன பண்ணுவார்? அப்படிப்பட்ட குருட்டாட்டத்தை கொண்டு வரக்கூடியதாக என்ன? நான் யூதாவின் மேலும் நான் எருசலேம் மேலும் என் கண்களை வைப்பேன் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன? நான் உங்களை பாதுகாப்பேன், நான் உங்க கூட இருப்பேன். 5வது வசனம் பாருங்க. எருசலேமின் குடிகள் தங்களுடைய தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள் என்று இப்பதான் என்ன சொல்லுவாங்க? ஐயா, நாங்க ஜெயிச்சது காரணம் நாங்க கிடையாது, நாங்க ஜெயிச்சது காரணம் நாங்க கிடையாது, நாங்க ஜெயித்தது காரணம் எங்க கூட இருக்கிற கர்த்தர்னு. நம்மளே நிறைய பேருக்கு இது தேவையான ஒன்று. நம்ம என்ன தெரியுமா செஞ்சிருவோம்? ஒரு முதல்ல நீங்கள் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் வேலைக்கு போகும்போது ஒரு காரியம் செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க?
பயங்கரமாக ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானமும் இல்லை, ஒன்றுமே இல்லை, என் கூட வாங்க ஆண்டவரே, நான் போகிறேன். இல்லை இந்த தேசத்துக்கு முத வரும்போது ஆண்டவரே தூர தேசத்துக்கு போகிறேன், எனக்கு யாரையும் தெரியாது, ஒன்றையும் தெரியாது, எனக்கு கூட வாங்க ஆண்டவரே, நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் நிமிந்துக்கிருவீங்க. ஹலோ, முத வேலைக்கு போகும்போது அப்படியே கையாடும், கல்லுவிடும், எல்லாம் அள்ளுவிடும், ஐயம்மா போகணும், ஒன்றும் தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன வேலை, ஒன்றும் சரியில்லைண்ணே, என்னத்தை அது ஆண்டவர் என்ன பண்ணார், என்னத்தை எனக்கு ப்ரொமோஷன் வரல, ஒன்றும் வரல. ஹலோ, யோசிச்சு பாருங்களேன். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியணும், கர்த்தர் தான் அதை செய்கிறாருன்னு தெரியணும். நம்ம நிறைய நேரங்களில் வந்து என்னமோ பெரிய அதிசயம் அற்புதம் மட்டும் பார்க்குறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் அவர் கிருபை இல்லைன்னா, இன்றைக்கி அருமையாக பாட்டு பாடினீங்க, கிருபை இல்லைன்னா வாழ முடியாதுன்னு. அந்த கிருபை நிஜமாக நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்களுக்கு எப்போ தெரியுது, தங்களை சுற்றி எல்லா எதிரிகளும் எல்லா தேசங்களும் வந்து முற்றுகையிடும்போது அவங்களுக்கு என்ன தெரியுது, நாங்கள் ஜெயம் கொண்டோன்னா காரணம் நாங்கள் இல்லை, எங்கள் கூட இருக்கிற கர்த்தர் என்று யூதாவினுடைய சேனாதிபதி தலைவர்கள்னு போட்டிருக்கு, கவர்னர்ஸ் ஆஃப் ஜூடா, ஆளுகை செய்கிறவர்களுக்கு என்ன தெரியும், இது கர்த்தர் செய்கிறார் என்று தெரியக்கூடியதாக. சங்கீதம் 46 சங்கீதம் 5வது வசனம் பாருங்க. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. என்ன ஆண்டவர் இருக்கிறாரு, அதனால அவர் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து ஒரு வெற்றியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்ன, அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும். என்ன, எங்களுக்கு இந்த வெற்றியை கொடுத்தது தேவன், எங்களுக்கு இந்த வெற்றியை கொடுத்தது கர்த்தர், அவர்தான் எங்களை பாதுகாத்தார் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த அர்மகாதன் யுத்தம் நடக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும், அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து தெரிய போகிறதில்ல. ஏன்னா இன்றைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து மிலிட்ரி பவரு இல்லை மிலிட்ரி இது அதெல்லாம் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா தேசமும் வந்துச்சுன்னா, நீங்கள் எவ்வளோ பேர் இந்த பார்த்துருக்கீங்கன்னு தெரில, இந்த வேகமாக ஓடக்கூடிய F-16 விமானம் இல்லை F-35 விமானம் இஸ்ரேலோட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு 1 நிமிஷத்துக்குள்ளே கிராஸ் பண்ணிடும். எப்படி? அது போகிற வேகத்தில் 1 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணிடும் மொத்த தேசத்தை. ஆனால் அன்னைக்கு இந்த தேசத்து மேலே எவ்வளோ பெரிய போர், எவ்வளோ பெரிய காரியம் நடக்க போகுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 2500 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ மிலிட்ரி எக்யூப்மெண்ட் வரல, இவ்வளோ பெரிய காரியம் வரல. இன்றைக்கு நடக்கக்கூடிய சில காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் அங்கேருந்து ஒரு ட்ரோனை விடுறான், இவன் இங்கேருந்து ஒரு ஆப்போசிட்டை விடுறான், ரெண்டும் ஸ்கையில் அடிக்குது, என்னமோ கம்ப்யூட்டர் கேம் மாதிரியே நடக்குது. மிஸ் ஆச்சுன்னா அங்கே வந்து மொத்தம் முடிஞ்சு போயிடுது. எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு பார்த்தீங்களா, ஒரு மிசைலு, அந்த மிசைல் ஆன்டி மிசைலு வருது, 2 நடுவில் மேலே வெடிக்குது, அடிச்சுதாகுது. அது எத்தனை மிசைல் அனுப்பிச்சான், 160 மிசைல்ஸ் அனுப்பிச்சான், ஒன்று மட்டும் பக்கத்தில் கீழே விழுந்து, நீதி 159 நாங்கள் இது பண்ணிட்டோம். என்ன ஒரு, அதை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி வரும்போது, எல்லா தேசங்களும் சேர்ந்து வரும்போது, அங்கே உள்ளே இருக்கிறவனுக்கு என்ன தெரியும், இது கர்த்தர் செய்கிறாருன்னு தெரியும். அவர் தான் வெளிச்சம், அவர் தான் செய்கிறார். 6வது வசனம் பாருங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவர், யூதாவோட கவர்னர்ஸை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் 2 காரியம் சொல்றாரு. என்ன செய்யறாருன்னா, என்ன, விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும், அதாவது விறகு அடுக்க வச்சு நம்ம எல்லாம் அந்த பான்ஃபயர் போடுவோம் இல்லையா, விறகு அடுக்கி வச்சு போடணும். அதில் என்ன பண்ணும், ஒரு கரெக்டாக என்ன பண்ணணும், ஒரு நல்ல தீ கொளுத்தி வச்சு அந்த தீ உள்ளதை கொண்டு வந்து உள்ளே போட்டு அதுக்கு மேலே விறகு அடுக்கி வைப்போம். அதே மாதிரி என்ன பண்ணுவாராம், யூதாவினுடைய தலைவர்கள் என்ன பண்ணுவாராம், கர்த்தர் அதை ஒரு ஆரம்பிக்கிறதா அவங்க செய்யக்கூடியதா மாற்றுவாராம். 2வது, வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கு ஒப்பாக்குவேன். அதாவது வைக்கோல்கள் மொத்தமாக எரிக்கிறதுக்கு, வயலில் இதில் உள்ளதை எரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு தீவெட்டி மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு அதில் கங்கு போட்டு அதை இது போட்டு எரிய வச்சுட்டு அதை கொண்டு போய் நடுவில் அப்படி வச்சுட்டா போதும். வைக்கோல் எவ்வளோ வேகமாக பற்றி எரியும், பயங்கரமாக பற்றி எரியக்கூடியதா. என்ன செய்கிறாரு ஆண்டவர், என்ன சொல்கிறாரு, அதை செய்வேன்னு சொல்லிட்டு. யார் அதை எப்படி பண்ணுவாங்க, அதனுடைய பின்பகுதி பாருங்க. அவர்கள் வலதுபுறம் இடதுபுறமாய் புறப்பட்டு சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும்
என்ன, எல்லா பக்கத்துலேயும் அவர்களுக்கு அழிவு வரும். ஆனால் எருசலேம் அப்படியே அந்த பட்டணத்தில் குடியேற்றப்பட்டிருக்கும். நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் ஆரம்ப நாட்கள்லேருந்து ஆபிரகாம் போன அந்த நாட்கள்லேருந்து மோரையா மலைக்கு போன நாள்லேருந்து அதற்கு பின்பாக எருசலேமில் தேவாலயம் கட்டப்பட்ட இடத்துலேருந்து தாவீது காலத்திலிருந்து சாலமோன் கட்டின தேவாலயமாக இருக்கட்டும், அதற்கு பின்பாக கட்டப்பட்ட தேவாலயமாக இருக்கட்டும், அவங்க இதுக்கு வந்ததுக்கு பின்பாக அதற்கு பின்பாக ஏரோதுனால கட்டப்பட்ட தேவாலயமாக இருக்கட்டும், அதெல்லாம் தரைமட்டமானதாக இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் ஒரு பட்டணம் கொஞ்சம் கூட நகரலைன்னா அது எருசலேம் ஒரு பட்டணம் மட்டும்தான். மீதி எல்லா பட்டணமும் என்ன, நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு சிட்டியாக பல நியூ சிட்டியான்னு கேட்பாங்க. அந்த பக்கமாக இந்த பக்கமாக, ஏன்னா முன்னாடி நாங்கள் வந்து டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு, இப்போ எல்லா பக்கமும் எல்லா கடையும் வந்துருச்சு. அந்த மாதிரி எது வந்து மெயின்னு நினச்சிங்களோ அது பூரா வந்து இன்றைக்கி வந்து அது வேறு மாதிரி மாறி எல்லா இடம் போகிற மாதிரி எல்லாமே மாறிடுச்சு. எந்த ஊர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எல்லா ஊர்லேயும் பட்டணம் மாறி இருக்கு. ஆனால் ஒரு பட்டணம் மாறவே மாறல. என்னைக்கு இயேசு கிறிஸ்து நடந்த அதே தெரு இன்னைக்கு இருக்கு. இவ்வளவு காலம் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் மாறவே மாறல. ஏன்னா எருசலேம் ஒன்று மட்டும். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே அப்படியே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இன்னும் இருக்கு. 7ஆம் வசனம் பாருங்க. தாவீதின் வம்சத்தாரின் மகிமையும் மகிமையும் தன்னை உயர்த்தாதபடிக்கு இப்ப என்ன பண்ணுவாரு, அவர் முதலாக அவர்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு காரியம். இப்ப அவங்களுக்கு என்ன சொல்ல முடியாது, நாங்க எங்களுடைய திறமையினால நாங்க செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன, இது அவர்கள் தங்களை சிறுமைப்படுத்தக்கூடியதாக, தங்களை தாழ்த்தக்கூடியதாக, ஒரு மனம் திரும்பக்கூடியதாக, தாங்கள் துக்கிக்கக்கூடியதாக, தாங்கள் வந்து என்ன, எங்களால் இல்லை இது கர்த்தரால் நடைபெற்றது என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியம். இதில் என்ன சொல்ல முடியாது, என்னுடைய பலத்தினால என்னுடைய காரியத்தினால நான் செஞ்சேன்னு எந்த மனுஷனும் சொல்ல முடியாதபடிக்கு. ஏன்னா நமக்கு வந்து சின்ன எதிரி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பலத்தில் செஞ்சிட்டோன்னு. ஆனால் நம்மளால் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பெரிய எதிரி வந்து அதில் வெற்றி கண்ட உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இது நான் இல்லை, இது கர்த்தர் செஞ்சார். அதே தான் அவங்க சொல்ல போகிறாங்க. 8வது வசனம் பாருங்க. அந்நாளிலே எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார், அவங்களை தள்ளாடினவன் எப்படி தள்ளாடினவன் தாவீதை போல இருப்பானா. என்ன, இஸ்ரவேல்ல இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான ஒரு வீரன்னா யாரு, தாவீது தான். என்ன, கோலியாத்தை அடிச்சாரு, அதுக்கு பின்பாக பொலிஸ்தரில் அடிச்சுட்டு வரும்போது சகோதரிகள் என்ன பாட்டு பாடினாங்க, சவுலு 1000 கொன்னா தாவீது 10,000 கொன்னா. இருக்கிறதுலே பெரிய வீரன் யாரு, தாவீது தான். யாரு, தள்ளாடினவன் தாவீதை போல இருப்பானா. அதை நேரம் நிக்கிறவன் கூட இல்லை, நேரம் நடக்கிறவன் கூட இல்லை, நிக்க மாட்டாம இப்படி தள்ளாடிட்டே நிக்கிறவன் அவனே தாவீது மாதிரி இருப்பானா. அடுத்து பாருங்களேன், தாவீதின் குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலும். எப்படி, தாவீது போல உள்ளால் எப்படி இருப்பானா, தேவனை போல. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவங்களுக்குள்ள இருந்து தேவனை போல அவங்கள வழிநடத்தக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து உள்ள இருப்பாரு, ஏன்னா கிறிஸ்து அவர்களுக்குள்ள இருந்து தேவனை போல அவங்கள வழிநடத்துவதற்கு தாவீதை வந்து யாரு, தேவனை போலவும் கர்த்தருடைய தூதனை போலும் இருப்பார்கள். என்ன, அவங்க எப்படி இருவாங்க அந்த அளவுக்கு. காரணம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களோட இருந்து அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்க அர்மகாதன் யுத்தத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல. என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயம் கொள்ளுகிறார் என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து 9வது வசனம் பாருங்க. அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா தேசங்களையும் அழிக்க பார்ப்பேன். என்ன சொல்றாரு, அது எந்த தேசமா இருந்தாலும் சரி. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம், 16வது அதிகாரம், 19வது அதிகாரம், இது எல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. எப்படி அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா தேசங்களும் எப்படி அழிக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தில் நிறைவேறுகிறது என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன, சகரியா 12வது அதிகாரத்தில் முதல் 9 வசனங்கள்ல
எப்படி அவர்களை சிறையிருப்புக்குள்ள கொண்டு வந்து அவர்களை எப்படி பாதுகாத்து ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ வெற்றியை கொடுப்பேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன வந்திருக்கணும், அடுத்து என்ன வந்திருக்கணும், சந்தோஷம் இருந்திருக்கணும். ஆனால் இஸ்ரவேல் துக்கிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். த சாரோ ஆஃப் இஸ்ரேல் பார்க்குறோம். அடுத்து பாருங்களேன், 10வது வசனம் பாருங்க. தாவீதின் குடும்பத்தார் மேலும் கிருபையின் ஆவியையும் ஊற்றுவேன். என்னை நோக்கி பார்த்து ஒருவன் எப்படி தன் ஒரே பேரானவனுக்கு புலம்புகிறது போல எனக்காக புலம்பி துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். என்ன, இவங்களுக்கு சந்தோஷம் தானே வந்திருக்கணும். கர்த்தர் எங்க மூலமா இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்துட்டாரு, கர்த்தருக்கு தோத்திரம்னு சொல்லி இவர் சந்தோஷத்துல வந்திருக்கணும். இல்ல, என்ன காரணம் நடக்குதுன்னா அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. கண்கள் திறக்கப்பட்ட உடனே ஐயையோ இவரைத்தான் நாங்க கொலை செஞ்சிட்டோம், எங்களை ரட்சிக்க வந்த இவரை, தாவீதின் குடும்பத்தார் மேல கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்ற வந்த அவரைத்தான் நாங்க நிராகரிச்சு அவரை கொலை செய்துட்டோம் அப்படின்னு சொல்லி தாங்கள் குத்துனவரை உருவ நோக்கி பார்ப்பார்கள். அப்ப அவங்களுக்கு என்ன வருது, ஐயோ நாங்க இவரெல்லாம் கொலை செய்துட்டோம், நாங்க இவரெல்லாம் நிராகரிச்சுட்டு நாங்க ஒரு பொய்யான ஆளெல்லாம் நாங்க தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் துக்கிக்க கூடிய ஒரு காரியம். நீங்க 11வது வசனத்துல இருந்து பாருங்களேன். அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய புலம்பலை போல எப்படி எருசலேமினுடைய புலம்பல் பெரிதாய் இருக்கும், தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். நீங்க பாருங்க, அதாவது தேசம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு, ஆனா அவங்க என்ன புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க, தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீதின் குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், நாத்தான் குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், என்ன எல்லாரும் தனித்தனியா துக்கிக்க கூடிய காரியம். காரணம் என்ன, இயேசு கிறிஸ்து ஒருவரால தான் ரட்சிப்பு, வேற யார் மூலையும் கிடையாது. ஏன்னா இருக்கிறதுலே பெரிய பாவம், எந்த பாவம் மனுஷனை பாதாளத்துக்கு கொண்டு போகுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிற பாவம். யோவான் 16வது அதிகாரம் 8-9 பரிசுத்தாவியானவர் வரும்போது என்ன பண்ணுவாரு, அவர் ஜனங்களுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். என்ன, இனி அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே அவர்களுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பாவம் தான் என்ன பண்ணுது, அவங்கள பாதாளத்துக்கு கொண்டு போகுது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, துக்கிக்கு அழக்கூடியதாக. மெகிதோன் பள்ளத்தாக்கில் அழுத காரியம் என்ன, 2 நாளாகவும் 35வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். ஜொசாயா என்ன சொல்றாரு, ஆண்டவர் யாரு நெக்கோ ஃபேரோ நெக்கோ படையெடுத்து போறாரு. அப்ப சொல்றாரு, ஆண்டவர் ஃபேரோ நெக்கோ மேல பேசுறாரு. நீங்க 2 நாளாகவும் வீட்டில் எடுத்து வாசிச்சு பாருங்க 35வது அதிகாரத்தில். எப்பா அங்க பாரு, கர்த்தர் சொன்னதை கேட்டு நான் போறேன், நீ குறுக்க வராத, இது நான் கர்த்தர் சொன்ன காரியத்தை கேட்டு செய்றேன், நீ வராதன்னு சொல்லி சொன்னா. ஆனா ஜொசாயா என்ன பண்றாரு, தேவையில்லாம உள்ள போறாரு, ஆனா ஒரு அம்பு பட்டு செத்து போறாரு. அதனால தேசம் என்ன பண்ணுது, பயங்கரமாக அழுகிறது. அந்த அழுகல் நிறைய காலத்தில் வருது. நீங்க எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலையும் பார்க்க முடியும், நிறைய இடங்கள்ல அது பார்க்க முடியும். ஏன்னா இருக்கிறதுல அவங்க அழுதது பெரிய அழுக, அதுதான் யோசியா ராஜாக்காக அழுகதான். அதைத்தான் இங்க சொல்றாரு. அந்த மாதிரி தேசம் தனித்தனியா அழுகும். இங்க சொல்லும் போது, வாசிக்கும் போது என்ன, தாவீதின் குடும்பத்தாருக்கும் நாத்தான் குடும்பத்தாருக்கும். ஏன் தாவீதின் குடும்பம் நமக்கு தெரியும், எப்படி சாலமன் வழியா வந்தது. இந்த நாத்தான் யாரு, தாவீதோட இன்னொரு பையன். ரெண்டையும் ஏன் தனியா சொல்றாரு, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சாலமோன் வழியா வந்தது அப்படியே நீங்க வம்ச வரலாறு பார்க்கும்போது எங்க மத்தேயில பார்ப்பீங்க, யாரு யோசேப்பினுடைய வம்ச வரலாறு வரும். ஆனா நாத்தான் வழியா யாரு வரும்,
மரியாளுடைய வம்ச வரலாறு வரும். ரெண்டுமே அதனால தான் ரொம்ப தெளிவாக இங்கே பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது ரெண்டையும் சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு, எல்லா லேவியர்கள் எல்லாரும், ஏன்னா இந்த லேவியர்கள் மாம்சத்தை இது ஆவிக்குரிய தலைவர்கள் எல்லாரும் புலம்புவாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு தான் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தாரு. அவங்க என்ன செஞ்சுருக்கணும், ஜனங்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லி கொடுத்துருக்கணும். அவங்க என்ன பண்ணியிருக்கணும், வரப்போகிற ரட்சகர் இவர் தான் சொல்லி ரட்சகரை குறித்து சொல்லி கொடுத்துருக்கணும். ரட்சகர் யாருங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஜனங்களை தேவனோடும் தேவனை ஜனங்களோடுக்கும் சொல்ல வேண்டிய வேலையை அவங்க செய்யலை. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாரும் அழுது புலம்புவார்கள். எல்லாம் மொத்த தேசமும் எல்லாமே அழுது புலம்பக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். கடைசியா இப்போ அவங்களுடைய ரட்சிப்பு 14வது வசனம் பாருங்க. மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தில் மனுஷர் மேலே மனுஷர் தனித்தனியையும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் புலம்புவார்கள். பார்த்தோம், ஆவியிலே துக்கமடைவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள்னு. ஆனால் என்ன 10வது வசனத்தில் பார்த்தது போல கர்த்தர் என்ன பண்ணுவார், கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் அவங்க மேலே ஊற்றுவார். அப்போ அவங்க தாங்கள் உருவ குத்தினவரை நோக்கி பார்த்து என்ன பண்ணுவாங்க, ரட்சிப்படைவார்கள். யார் அவங்க கொலை செஞ்சாங்களோ அவங்களே பார்த்து, ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னியுங்கள் என்று சொல்லி அவரை பார்த்து அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே போகக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். அதனால தான் 13வது அதிகாரத்தில் 1வது வசனம் பாருங்களேன். பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். கர்த்தருடைய கிருபை பாருங்க, என்ன பண்றாரு, எருசலேமு குடிகளுக்கும் தாவீதின் குடும்பத்தார் என்று சொல்லக்கூடியதா எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். எனக்கு அருமையானவர்களே, நான் கர்த்தரை விட்டு எங்கேயோ தூரமாக இருந்தேன், கர்த்தர் அறியாதவனா, அந்த ஊற்று எனக்கு திறக்கப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு அதே ஊற்று திறக்கப்பட்டது. அந்த ஊற்றில் நீங்கள் ஜீவ தண்ணீரை குடித்து கர்த்தருடைய ஜீவனை பெற்றுக்கொண்ட மக்களாக இருக்கிறீங்க. இது அவர்களுக்கு உண்டாகும். இன்றைக்கு இஸ்ரவேல் தேச மக்களுக்கு அது இல்லை, ஆனால் எதிர்காலத்தில் அவங்களுக்கு உண்டாகும். இந்த ஊற்று அவர்களுக்கு கர்த்தருடைய 2ஆம் வருகையில் திறக்கப்படும். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு யாராவதுக்கு அந்த திறக்கப்பட்ட ஊற்றுக்கிட்ட நீங்கள் வரலன்னா காலதாமதம் பண்ணாதீங்க. வாங்க, நீங்களும் அந்த ஊற்றில் வந்து பாவத்தையும் அழுக்கையும் நீக்க ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று திறக்கப்பட்டிருக்கிறது. வந்து நீங்களும் அந்த உங்களுடைய பாவத்தையும் உங்களுடைய அழுக்கையும் நீக்க அந்த ஊற்றில் பருகி நீங்களும் ஒரு பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறி தேவனுக்குரிய உகந்த பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகளாக போவதற்கு இன்றைக்கும் அந்த ஊற்று திறந்திருக்கிறது. யாருக்கெல்லாம் கண்ணு திறந்திருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஊற்று திறந்திருக்கு. நீங்கள் அர்மகாதன் யுத்தம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கே அந்த ஊற்றில் உங்களுடைய பாவத்தையும் அழுக்கையும் கழுவி நீங்கள் கர்த்தருக்கு ஒரு உகந்த பிள்ளைகளாய் ஒரு நித்திய வாழ்வு பெற்றவர்களாய் வாழ முடியும். ஆமென். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, என்ன ஒரு ஆனந்தம் ஆண்டவரே! எவ்வளவு தெளிவாய் நேர்த்தியாய் எங்கள் தேவன் அழகாய் சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய மனக்கண்களை திறந்து ஆண்டவரே, நாங்கள் அந்த ஊற்றில் ஆண்டவரே நாங்கள் பாவத்தையும் அழுக்கையும் நீக்க அந்த ஊற்றில் பருகி ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் சஞ்சரிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க. அதற்காய் நன்றி. தகப்பனே, அந்த செய்தியை கேட்கிற யாராவது அந்த ஒரு நம்பிக்கையற்றவர்களாக இருந்தால் அவர்களும் உம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமத்தினால் மாத்திரமே ரட்சிப்பு உண்டு என்பதை உணர்ந்து அவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு அவர்களும் இந்த ஜீவ தண்ணீரை பருகி ஆண்டவரே உமக்குள் நிலைத்திருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன்.
உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.